ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓல்ட் சப்ஸ்கிரைபராக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் டஸ்கிக்கு அந்த மாதிரி எல்லா ஷேட்ஸும் சூட் ஆகவே ஆகாது. இந்த வீடியோவுமே ஒரு சைடு என்னோட வித் மேக்கப்லையும் இன்னொரு சைடு வித்தவுட் மேக்கப்லையும் கண்டிப்பாக உங்களுக்கு காட்ட போகிறேன். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட ஸ்வாட்சஸையும் காட்ட போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லவ் எர்த்தோட ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட் தான். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா வாட்ச் மீ ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதோட ஷேட் எக்ஸாக்டாக இந்த மாதிரி தான் இருக்குது. டஸ்கிக்கு நல்ல ஒரு ஆப்டான ஷேட் அப்படின்னு சொல்லலாம். லிப் அண்ட் சீக் டிண்ட் அப்படின்றதுனால இதோட ஸ்டே ரொம்ப நேரத்துக்குலாம் இருக்காது. ஒரு 2 hours அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது நம்ம ரீஅப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். செகண்ட் ஒரு லிப் லைனர். இதோட பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டில இருந்து. இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 02 மெரூன். இதோட ஸ்வாட்சஸ் பார்த்துடலாம். இப்போது நல்லாவே பிக்மெண்டட் கொடுக்கும். ஒரு சின்ன தின் லைன் தான் போட்டேன், அதுக்கே எவ்வளோ அழகான ஒரு பிக்மெண்ட் பாருங்கள். இந்த லிப் லைனரை பொறுத்த வரைக்கும் நான் இது லிப் லைனராகவே யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அர்ஜென்ட்டாக கிளம்புறோம் அப்படின்னா நான் இதே லிப்ஸ்டிக்காகவே யூஸ் பண்ணிப்பேன். இதோட ப்ரைஸ்க்கும் இதோட ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்க்கும் அண்ட் இது ஒர்க் ஆகுற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லிப்ஸ்டிக் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிப் லைனரை கூட நீங்கள் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டஸ்கி பீப்புள்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு ஷேட். நெக்ஸ்ட் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிப் க்ரையான். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 23 சாக்கோபார் அப்படின்ற ஒரு ஷேடு. இதுவும் நல்ல லாங் ஸ்டேயாக இருக்கும். அண்ட் டஸ்கிக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஷேட். சம்டைம்ஸ் பார்க்கும்போது இது ஒரு மாதிரி ஆரஞ்சு அண்டர்டோனில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் பார்க்கும்போது இது ஒரு ப்ரௌன் அண்டர்டோனில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் டஸ்கி பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேட் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம வித் மேக்கப்லனாலும் சரி வித்தவுட் மேக்கப்லனாலும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நியூட் அண்டர்டோனில் இருக்கக்கூடிய ஒரு லிப் ஷேட் தான் பார்க்க போகிறோம். வில்லனோட ஒரு சென்சேஷனல் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்கு. இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா கெட் அண்ட்ரெஸ்டு. நம்ம NU07. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான நியூட் பிங்க் டோனில் வரும். இந்த ஷேடில் நான் பார்க்குற ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டெய்லி வேர்க்காக இருக்கட்டும், எல்லா நாளும் நம்ம பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டோம். ஒரு சட்டிலான ஒரு லுக் கொடுக்கணும், ஒரு சமத்து பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேட் ரொம்பவே நல்லா சூட் ஆகும். வித் அண்ட் வித்தவுட் மேக்கப்லையும் இந்த ஷேட் செம்மையாக சூட் ஆகும். இதை போட்டுட்டு காஃபி, டீ, லிக்விட் ஐட்டம்ஸ் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதோட ப்ரைஸுக்கும் இதோட ஒர்க்குக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மிஸ்க்ளாரோட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான். ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 64. ஒரு மாதிரியான செரி பிங்க் அந்த அண்டர்டோனில் வரக்கூடிய ஒரு ஷேட் இது ஆக்சுவலி. இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கில் அட்வான்டேஜாக நான் பார்க்குறது இதோட டோன் தான், அண்டர்டோன் தான். ரொம்பவே நல்ல ஒரு அண்டர்டோனாக இருக்கும். பட் அதே நேரத்தில் டிஸ்அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரத்துக்கு லாங் ஸ்டே வராது. அதிக நேரம் நமக்கு ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கணும். ரீஅப்ளைன்னு பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சேம்பரோட என்னோட ஃபேவரட் கலரான ஒரு லிப்ஸ்டிக். நம்ம 433. ஒரு ஹாட் ரெட் கலர் ஷேடு. இது ஒரு ரெட் அண்டர்டோனில் வரும். இந்த மாதிரியான ஒரு பிரைட்டான ஒரு ரெட் லிப்ஸ்டிக் கண்டிப்பாக உங்களோட வேனிட்டியில் இருக்கணும். அண்ட்
எவ்ரி கேர்ள்ஸ்க்கு வந்து நமக்கு மேக்கப் எல்லா டைமும் போடணுன்ற அவசியம் இருக்காது. ஆனா நமங்களோட ஸ்கின்க்கு வந்து டக்குன்னு ஒரு பிரைட்னஸ் தேவைப்படுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோ குடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஷேட் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு க்ளோ வந்துரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷேட் தான் இந்த ஷேட். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஃபேவரட் லாக்மியோட 9 to 5. இது வந்து லிப் அண்ட் ஷீக் டிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா கோகோ சாஃப்ட் அப்படின்ற ஒரு ஷேட். வித்தவுட் மேக்கப்க்கு வந்து டஸ்கிக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகும். ஒரு ப்ரௌன் அண்டர் டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஷேட். இந்த லாக்மியோட 9 to 5 வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஷேட். கண்டிப்பா டஸ்கி, டீப் எல்லா ஸ்கின் டோனுக்குமே இது சூட் ஆகக்கூடிய ஒரு ஷேட். அண்ட் முக்கியமா மேக்கப் அண்ட் வித்தவுட் மேக்கப் ரெண்டுத்துலயுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வெல்வெட் மேட் ஒரு லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து நான் ஆக்சுவலி மினிசோல வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போ அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்ச் அண்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு ரெட் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து டஸ்கிக்கா இருக்கட்டும், இல்லை மீடியம்கா இருக்கட்டும், டீப்கா இருக்கட்டும் அவ்வளவா சூட் ஆகாது. இந்த மாதிரியான ஷேடை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது வந்து லெஸ் இஸ் மோர். நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அது நம்ம வந்து லிப்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே வந்து இந்த ஷேட் வந்து ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் ஃபேஸ் ஸ்கின் டோன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா வந்து பார்க்க அவ்வளவா நல்லா இருக்காது ஆக்சுவலி. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேக் விக்கோட ஒரு மினி லிப்ஸ்டிக். ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மை கேர்ள் க்ரஷ் நம்ம வந்து 9. ஸோ இதுவும் வந்து ஒரு பிங்க் ஃபேமிலியை சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெஜெண்டா பிங்க் ஷேடில் இருக்கும். நம்ம எல்லார்கிட்டையும் எப்படி ஒரு பிரைட்டான ஒரு ரெட் லிப்ஸ்டிக் இருக்கணுமோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு பிரைட்டான ஒரு பிங்க் ஷேடான ஒரு லிப்ஸ்டிக்கும் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு பிரைட் ஷேட்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளோட டேவே வந்து நல்ல ஒரு பளிச்சுன்ற ஒரு லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த சுகரோட ஒரு லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 01 ப்ளோயிங் க்ளோரி. கரெக்டாக படிக்கிறேன்னு நினைக்கிறேன். தப்பாக இருந்ததுன்னா ஷேட் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 01 ஒரு மாதிரியான ப்ரௌன் டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஷேட் தான். இந்த லிப் கலருமே அதே மாதிரி தான். ஒரு மாதிரி கோரல் அண்டர் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு நியூட் ஷேட். இதுக்கும் நான் வந்து லெஸ் இஸ் இனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுவுமே வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்மச் பண்ணாலே வந்து ரொம்ப அழகான ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் ரொம்ப சட்டிலாக வித் மேக்கப்லேயும் சரி வித்தவுட் மேக்கப்லேயும் சரி ரொம்பவே அழகான ஒரு சட்டிலான ஒரு லுக் கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டின இந்த ஸ்வாட்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து முக்கால்வாசி வந்து மேட் லிப்ஸ்டிக்காக தான் இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் காட்டின எல்லா ஷேட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட எல்லா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் காட்டின ஷேட்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் ஃபேவரட்டோ கண்டிப்பாக நீங்கள் லிங்க் செக் பண்ணி நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அண்ட் பார்ட் 2 வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரியே வித் அண்ட் வித்தவுட் மேக்கப்பில் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll see you in the next video. Bye.